தொழுகைக்கு பிறகு நாம் நபியவர்களின் சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது வயோதிபர் ஒருவர் அழுக்கு படிந்த ஆடையோடு அங்கு வந்தார். முதுமையின் பலவீனம் காரணமாக அவரால் ஒழுங்காக அமரக்கூட முடியவில்லை. நபியவர்கள் அவரிடம் சுகநலம் விசாரித்தார்கள். அதற்கு அந்த வயோதிபர், அல்லாஹ்வின் தூதரே, நான் பசியோடு வாழ்கிறேன், எனக்கு ஏதும் உணவு தாருங்கள். ஆடையின்றி இருக்கின்றேன், உடுக்க ஏதாவது ஆடை இருந்தால் கொடுங்கள். எதுவுமற்ற பரம ஏழையாக இருக்கின்றேன், ஏதாவது கொடுத்துதவுங்கள் என முறையிட்டார். அப்போது ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமக்கு தருவதற்கு என்னிடம் தற்போதைக்கு எதுவுமே கிடையாது, ஆகையால் எதுவும் தரக்கூடிய ஒருவரிடம் அனுப்பி வைக்கின்றேன் என கூறி ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் அவரை மகள் ஃபாத்திமாவின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த அகிலத்திற்கே அருட்கொடையாக வந்தவர்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கே தளபதியாக இருக்கின்றவர்கள், அவர்கள் நினைத்தால் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நேர சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத ஒரு அரசர் தனது மகளிடம் அனுப்புகின்றார்கள். மகள் என்ன கோடீஸ்வரியாக வாழ்பவரா? இப்போதுள்ள மன்னர்களின் மகள்களைப் போல ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்களா? உடுத்திருக்கும் ஆடையில் எத்தனையோ அண்டைகள், உண்பதற்கு உணவில்லாமல் பல நாட்கள் பட்டினி, ஒரு துண்டு பேரித்தம்பழமும் தண்ணீரையும் குடித்துக்கொண்டு பல நாட்கள் உயிர் வாழ்பவர்கள் இப்படியான மகளிடம் அனுப்பி வைக்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமாவின் வீட்டு வாசலுக்கு வந்த வயோதிபர் உரத்த குரலில், நபிகளாரின் குடும்பத்தினரே, மலக்குமார் வந்து போகும் வீட்டைச் சேர்ந்தோரே, வகி இறங்குகின்ற இடத்தில் உள்ளோரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று கூறுகின்றார். அன்னை ஃபாத்திமாவும் அவரது சலாத்திற்கு பதில் சொல்லி சுகம் விசாரித்தார்கள். அப்போது அந்த முதியவர், அன்னையே, நான் ஒரு பரமகேழை, தங்கள் தந்தையிடம் உதவி கோரி வந்தேன், தங்களிடம் என்னை அனுப்பி வைத்தார். ஒழுங்கான உணவின்றி ஆடையின்றி வறுமையில் ரொம்பவும் வாடுகின்றேன், ஏதும் உணவிருந்தால் கொடுத்துதவுங்கள், இறைவன் தங்களுக்கு கருணை புரிவான் என்று கூறுகின்றார் வயோதிபர். அன்றைய தினம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹஸ்ரத் அலியும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒழுங்காக உணவு உட்கொண்டு 3 நாட்களாக இருந்தது. நபிகளாரும் இதனை அறிந்தே இருந்தார்கள். அன்னையார் வீட்டில் ஒரு முறை சுற்றி பார்த்தார்கள். சிறுவர்களான ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இரவில் தூங்குவதற்கு பயன்படுத்தி பதனிடப்பட்ட ஆட்டுத்தோல் மட்டுமே கிடைத்தது. அதனை பரிவோடு வயோதிபரிடம் கொடுத்துவிட்டு அவருக்காக பிரார்த்தித்தார்கள்.